ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட மொழியை தான் காட்டுறாங்க. அவ இஷான்ட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஆனிவர்சரிங்கிறதுனால குணால் வந்து ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எங்கேயோ என்ன கூட்டு போறானா. எனக்கு வந்து இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் வேற வழி இல்லை, இதை நான் பண்ணி தானே ஆகணும். இப்ப என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்ப அவன் தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாத, வேற என்ன பண்றது, நீ போயிட்டு வா, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு மிமிக்ரி எல்லாம் பண்ணி காட்டிட்டு அவளை ஸ்மைல் பண்ண வச்சிட்டு இருக்கான். அவளும் வந்து கொஞ்சம் நார்மலா ஆனதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்ப போயிடுறா. அவ வந்து இங்க ரூம்ல வந்து அழகா பிரிட்டியா வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சூப்பரா ரெடி ஆயிடுறா. அப்பதான் வந்து ரூம்ல வந்து குணால் வந்து இவளை பாக்குறான். பார்த்த அடுத்த நிமிஷமே அப்படியே மெர்சல் ஆயிடுறான். பார்க்கவே அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து தூரத்துல இருந்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவளோட பக்கத்துல போயிட்டு நீ ரொம்ப பார்க்க அவ்வளவு அழகா இருக்க மோலி அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம அவ வந்து இயரிங்ஸ் போட்டுட்டு இருப்பா இல்லையா, இவனே அதை வாங்கி அவளுக்கு போட்டு விட்டுட்டு அவகிட்ட கொஞ்சம் வந்து ரொமான்டிக்கா வந்து அப்படியே கிஸ் பண்றதுக்கே போயிடுறான். இவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. டக்குன்னு நகர்ந்துட்டு குணால் நானே வந்து இயரிங்ஸை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போடுறா. ஏன் உனக்கு வந்து நான் போட்டு விடக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்க, இல்ல உனக்கு சிரமமா இருக்கும்ல அதனாலதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, இந்த பாரு மோடு இதுல என்ன சிரமம் இருக்கு, என்னோட பொண்டாட்டிய பார்த்து பார்த்து நான் தான் கவனிச்சுப்பேன், உன்னை நான் வந்து ரெடி பண்றதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம், புரியுதா, இதெல்லாம் நீ வந்து சிரமம்னு நினைக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்து பார்த்து அவளை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் சொல்றான், ஆமா எல்லாமே ஓகே, ஆனா ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசிக்கிறா. அதோட டக்குன்னு கையில குங்குமத்தை எடுத்து இந்த குங்குமம் தான் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நெத்தியில குங்குமத்தை வச்சு விட்டுறான். இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, வைக்காதுன்னு சொல்ல முடியல. அப்படியே பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. பட் வெளியில காட்டிக்காம இருக்கா. சரி சரி வா நம்ம ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எங்கேயோ அவளை கூட்டு போறான். உடனே வந்து இவங்க ரெண்டு பேரும் அழகா வந்து கிளம்பி இருக்கிறத பார்த்துட்டு, என்னப்பா எங்க போறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டா, இல்லம்மா இந்த மாதிரி எங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு ஆனிவர்சரி, காலையில இருந்து மோலி வந்து பிஸியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டால, அதனாலதான் நைட் அவ ஏன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதனால நாங்க ரெண்டு பேரும் தனியா இதை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஹோட்டல்ல வந்து நான் ரூம் புக் பண்ணிருக்கேன், அங்கதான் நாங்க வந்து எங்களோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண போறோமா, அதனால நீங்க வீட்டுல வந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, நாங்க போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே மாமியாக்காரங்களுக்குமே வந்து என்ன சொல்றதுனே தெரியல, என்னடா அது இவன் இப்படி எல்லாம் சொல்றானே, மௌலி வந்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் குணால் சாரா, என்னோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு நான் அவளுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் பண்ணேன், என்னோட கையில அவளோட பேரை வந்து நான் வந்து பச்சை குத்தி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து பாக்குறான். அந்த விரல்ல வந்து மோடிங்கிற டாட்டு வந்து அவன் போட்டிருப்பான் இல்லையா, அது காணும். எங்க இது போனுச்சு, நான் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு வந்து மோடின்னு சொல்லிட்டு என்னோட விரல்ல டாட்டு போட்டிருந்தேனே, எப்படி மாயமா மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதற ஆரம்பிக்கிறான். உடனே மோடி தான் சொல்றேன், இந்த பாரு குணால் இப்ப வந்து ஏன் அதெல்லாம் பேசிக்கிட்டு, இது வந்து நம்ம அப்புறமே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல இது எப்படி சாத்தியமாகும், நான் தான் வந்து உனக்காக போட்டுனே, எனக்கு என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆறான். அப்பதான் வந்து சொல்றாங்க, இந்த பாருப்பா நீ சீக்கிரமா ரெடி ஆகணும்ல, நீ யாரை போய் எடுத்து ரெடி ஆயிரு, அப்பதான் வந்து மோடியும் வருவா, டிராபிக் இல்லாம நீங்க சீக்கிரமா ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச்ச மாத்த அவனும் சரின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். உடனே வந்து மாமியாக்காரங்க வந்து மோல்கிட்ட கேக்குறாங்க, சாரிமா என்ன சொல்றதுனே தெரியல, இந்த குணால் வந்து உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், ஆனிவர்சரி கொண்டாடுறான், ஹோட்டல்ல வந்து ரூம் புக் பண்றான், எனக்கு புரியுது கண்டிப்பா வந்து உன்னால இந்த மாதிரி நிலைமையில இருக்க முடியாது, நடிக்கிறது கஷ்டம்தான், ஆனா கொஞ்சம் பொறுத்துக்கமா எங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் மாமியாரும் மாத்தி மாத்தி கையெடுத்து கும்பிட்டு அவளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. பரவாயில்ல, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, வேற வழி இல்லை, நான் பண்ணித்தான் ஆகணும். இஷான்கிட்ட கேட்டேன், இஷானும் வந்து போயிட்டு தான் வர சொன்னா, நீங்க எதுக்கும் வந்து இஷானை பார்க்கறதுக்கு வந்து போங்கம்மா, அவன்கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்து இவன் கூட சேர்ந்து ஹோட்டலுக்கும் போயிடுறா. இங்கே வந்து அப்படியே வந்து இஷானை தான் காட்டுறாங்க. அவன் வந்து பிள்ளைங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடுலாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கூட விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவங்கள ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறான் ஒரு அப்பா மாதிரி. அப்பதான் வந்து குணாலோட அம்மாவும் அங்கே வராங்க. உடனே அவங்கள பார்த்துட்டு, வாங்க ஆண்டி எப்போ வந்தீங்க, அப்புறம் எல்லாம் வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நார்மலா பேசிட்டு இருக்கான். எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா, எனக்கு தெரியும், மோலி வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாப்பா, அவ தான் வந்து உன்னை போய் பார்த்துட்டு வர சொன்னா, பிள்ளைங்க வந்து இருக்கிறது உனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல, நீ வந்து சிரமப்பட
ஆசைப்படுறியாப்பா, நான் வேணா என்னோட வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இல்லை ஆண்டி இதில் என்ன இருக்கு, அங்கே வந்து நீங்கள் கூட்டு போனால் குணால் வந்து இது யார் என்னன்னு சொல்லிட்டு நிறைய கேட்பான், அதெல்லாம் வந்து பிரச்சனையாகும், நான் பார்த்துக்கிறேன், இதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ தான் வந்து அவன் சொல்கிறா மௌலி ஒன்று நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டா, இந்த மாதிரி அவளுக்கும் குணால் கூட இருக்கிறதுல விருப்பமே இல்லை, பட் வேற வழி இல்லை, அவனோட இந்த மெமரி லாஸ் பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவன் கூட அவள் க்ளோஸாக இருக்கிற மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கா. இப்போ கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்க 2 பேரும் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னான், நானும் போயிட்டு வரதான் சொன்னேன், வேற என்னதான் பண்றது, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, பட் நம்மளோட குடும்பத்தை பத்தி நினைக்கும் போது பரவாயில்லன்னு தோணுச்சு ஆண்டி, அதான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் என்னோட மோலி வந்து ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும், அது மாதிரி இல்லப்பா, எனக்கு குணால் மாதிரி நீயும் என்னோட பையன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்றாங்க அவனுக்கு, நீ ரொம்ப நல்லவப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து அப்படியே வந்து ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. அந்த இடத்தையே செம்ம அழகா நம்ம குணால் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான், பார்க்கவே செமையா இருக்கு ரொமான்டிக்கா. அவளோட கண்ணை வந்து அப்படியே கட்டிட்டு அவளை வந்து கூட்டு வரான். மோடி உனக்காக ஒரு செம்ம சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், கண்டிப்பா சொல்றேன், இந்த சர்ப்ரைஸை நீ வந்து கண்ணால பாத்தீங்கன்னா நீ அப்படியே மெஸ்ஸல் ஆயிடுவ, உனக்கு ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு வரான். குணால் சரி எல்லாமே இருக்கட்டும், ஏன் கண்ணை கட்டி இருக்க, நானும் எல்லாத்தையும் பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்க, கொஞ்சம் பொறுமா, சில கேம்லாம் இருக்குல்ல, சில ரொமான்டிக் கேம்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன், அந்த கேம்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியா விளையாண்டதுக்கு அப்புறமா தான் உன்னோட இந்த கண் கட்ட நான் அவுப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளை அந்த பெட்ல வந்து உட்கார வச்சுக்கிறான். அப்ப வந்து ஒரு ரோஸை எடுத்து அவன் மேல அப்படியே வருடி விடுறான். பட் இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன குணால் பண்ற அப்படின்னு கேட்க, ஏன் இப்படி பதற, நான் உன் புருஷன் தானே, நான் என்ன தப்பா பண்ணிட போறேன், இந்த பாரு இந்த கேம் வந்து என்ன அப்படின்னா, நீ வந்து ஸ்மெல் பண்ணியே நான் என்ன கையில வச்சிருக்கேங்கிறத நீ கண்டுபிடிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரோஸ் எடுத்து அவளோட நோஸ்ல வைக்கிறான். அவளு ஸ்மெல் பண்ணிட்டு இது ரோஸ் தானே அப்படின்னு கேட்க, சூப்பர், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட, நெக்ஸ்ட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து அவளோட வாயில வைக்கிறான். அவளும் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பாக்குற மாதிரி போறா. பட் இவன் வந்து அதை வாயில வைக்காம ரொம்ப வந்து அவள்கிட்ட விளையாட்டு கட்டிட்டே இருக்கான். குணால் என்ன பண்ற அப்படின்னு கேட்க, ஓகே ஓகே இது என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்ல, அவ சாப்பிட்டு பார்த்துட்டு இது வந்து ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸ்ட்ராபெரி தான், உன்னோட லிப்ஸும் எனக்கு பார்க்க ஸ்ட்ராபெரி மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ரொமான்டிக்கா இவகிட்ட பேசுறான். இவளுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, கண்ணை வேற கட்டி வச்சிருக்கானா, இவன் என்ன பண்றா ஏது பண்றானா அவளுக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படியே வந்து ரொம்ப ஒண்ணுமே புரியாம அப்படியே வந்து அமைதியா இருக்கா. இவன் என்ன பண்றா, டக்குன்னு இவகிட்ட நெருங்கி போய் அவளை கிஸ் பண்ண போயிடுறான். பட் இது எதுவுமே நம்மளோட மோலிக்கு தெரியாது இல்லையா, அவ வந்து அப்படியே செல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கா. ரொம்ப க்ளோஸா வந்து நோசும் இடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவன் கிஸ் பண்ண வர்றது அவளுக்கு ரியலைஸ் ஆகுது. உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உன்னால் என்ன இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, அவன் பதறான், என்ன மோலி ஏன் இப்ப என்ன தள்ளி விட்ட, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி இப்படி பேசுற, நம்ம 2 பேரும் வந்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுல என்ன இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இதெல்லாம் நடக்கிறது சாதாரணம் தானே, எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆற அப்படிங்கிற மாதிரி அவனு கொஞ்சம் கோவமா கேக்குறான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, உண்மையும் சொல்ல முடியல, பொய்யும் சொல்ல முடியாம அப்படியே திக்கி திணறி போய் நிக்கிறா. அதோட அவ சொல்ற, இந்த பார்க்குனால் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், அதுக்காக நீ வந்து இந்த மாதிரிலாம் டக்குன்னு என்கிட்ட நடந்துக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்ல, என்ன நீ சொல்ற, புருஷ பண்ணாடிக்குள்ள என்ன அன்கம்ஃபர்டபுள் உனக்கு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்னமோ நம்ம புதுசா இந்த மாதிரிலாம் பண்ற மாதிரி பேசிய மொழி, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், உன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு, நீ பழைய மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அப்பதான் வந்து அவ சொல்லி சமாளிக்கிறேன், இந்த பாரு குணால் எனக்கு புரியுது, நான் காலையிலேருந்து வந்து சீக்கிரமா எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்தேன்னா ரொம்பவே டயர்டா இருக்கு, அப்படி தலை பயங்கரமா வலிக்குது, அதனாலதான் இந்த மாதிரி நான் நர்வஸா இருக்கேன், என்ன புரிஞ்சுக்க, இதெல்லாம் நம்ம அப்புறம்லாம் வச்சுக்கலாமே, இன்னைக்கே இந்த மாதிரி பண்ணணும் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிக்கிறா. அவனும் வந்து அவளை புரிஞ்சுக்கிறான். அதுக்கு தான் நான் சொன்னேன் இன்னைக்கு லீவ் போடு, நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு, ஆனா ஏன் பேச்ச நீ எங்க கேட்ட, சரி பரவாயில்ல விட அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஹக் பண்ணிட்டு அவன் படுத்து தூங்கிடுறான். ஆனா இவ தூங்காம ரொம்பவே டென்ஷனா இருக்கா. இவன் என்னதான் பண்றது, இவன் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப என்ன டென்ஷன் படுத்திட்டே இருக்கான், என்னை நெருங்கி வரான், அவன்கிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது, இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்படியே இங்க இஷானை தான் வந்து காட்டுறாங்க. சோ மாமியாக்காரங்க வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த பாருப்பா இஷான், நீ மோலிக்கு வேணா கால் பண்ணி பேசி பாரு, அவ என்ன பண்றா எது பண்ணான்னு தெரியல, நான் கால் பண்ணி எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பதான் இஷானை யோசிக்கிறான், சரி நம்ம அவளுக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்கான், எடுக்கல. அப்புறம் மெசேஜ் போடுறான். உடனே வந்து நம்மளோட மொழி முழிச்சிட்டு தானே இருக்கா, உடனே அந்த போனை எடுத்து அவனுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா ஆசையா. ஆனா டக்குனு கூட வந்து மோலி என்ன பண்ணிட்டு இருக்க, போனை வந்து இந்த நேரத்துல யூஸ் பண்ற, ஆஃப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமலேயே அப்படியே வந்து வச்சிடுறா. உடனே இஷானுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவ ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே, என்னோட கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்றா, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறான். அதோட வந்து அடுத்த நாள் ஆகிடுது. இங்க மோலி வந்து ரொம்பவே பதட்டமா இருக்கா. ஐயோ, நேற்று இஷான் வந்து அவ்வளோ கால் பண்ணா மெசேஜ் பண்ணா, நம்ம ரிப்ளைவே பண்ணலையே, அவன் ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவ கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா இஷான் வந்து செம்ம கோவத்துல இருக்கான். நேத்து மட்டும் நீ வந்து என்னோட கால் அட்டன் பண்ணியா, என்ன வந்து அவாய்ட் பண்ணல, இப்ப நான் பண்றேன், நான் வந்து உன்னோட காலை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா இருக்கான். இங்க வந்து மோலி ரொம்பவே பதட்டமா இருக்கா. இவன் என்ன பண்றது, இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.